ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸை பற்றியில் ஒரு பேசிக் கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிளியராக உங்களுக்கு வந்து இந்த லினக்ஸ் கமெண்ட் பற்றி சொல்லி தரேன். பட் இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து அட்வான்ஸ்டு கமெண்ட்னு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து ஆல்ரெடி லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ தான் நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் லினக்ஸ்க்கு யூஸ் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பார்ட் 2 வீடியோவில் வேணால் கொஞ்சம் அட்வான்ஸ்டான கமெண்ட்ஸ் வேணால் அதில் சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதாவது முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இருக்கிற டெஸ்க்டாப்பில் இருந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து ஓப்பன் டெர்மினல் ஹியர்னுக்கு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா மேலே டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும், இல்லை சர்ச் பாக்ஸில் போய் டெர்மினல் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் மேலே எடுக்கேன். ஓகே, இப்படி நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் எடுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நான் வீடியோவில் கவர் பண்ணி. ஓகே, நீங்கள் இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்டுறது வந்து காலை லினக்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இதுக்கு முந்தி வந்து உபுண்டு யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா எந்த ஒரு லினக்ஸ் நீங்கள் பாஸ் லினக்ஸ் அப்படி நிறைய லினக்ஸ் இருக்குது. ஸோ எந்த லினக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர பொருள் வந்து எல்லா லினக்ஸுமே கமெண்ட் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் வந்து காலை லினக்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெர்மினல் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னா எல்எஸ்னு ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்எஸ் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலெலாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் வச்சு பார்க்கணும்னா ஸோ அதுக்கு தான் இந்த எல்எஸ் கமெண்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ லிஸ்ட் பண்ணுற கமெண்டெல்லாம் பாருங்கள், லிஸ்ட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் பாருங்கள். சி கிளாஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ demo.txt, அப்புறம் PHP ரிவர்ஷல், அப்புறம் test.php, ஸோ அப்படி எல்லாமே ஸ்காட் அப்படி நிறைய இது எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி எல்லா ஃபைலுமே இதில் இருக்குது, அப்படியே இதில் லிஸ்ட் பண்ணி காமிக்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எல்எஸ் வந்து மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதே டெஸ்க்டாப்பில் மட்டும் இல்லை, எந்த ஒரு டைரக்டரிக்குள்ளாலும் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சிடின்னு ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிடி கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது கொடுத்துட்டு இதில் இன்னொன்று ஆர்குமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. சிடி கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபைல் நீங்கள் போக இருக்கிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எல்எஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் தெரிகிறதெல்லாம் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கலர் அது வந்து ஒரு சில லினக்ஸ்க்கு இந்த வித்தியாசம் இருக்கலாம். இப்போ உபுண்டுக்கு இந்த இதுக்கெலாம் ஓரளவு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சில இதுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சில அதாவது லினக்ஸ் இந்த ஃப்ளேவருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த சி கிளாஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே போகணும்னா இப்போ நீங்கள் விண்டோஸில் எப்படி போவீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும்னா இதில் வந்து வெப் ப்ராஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனோம்னா ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போவீங்க. ஸோ இது வந்து GUIயில் போகிறது. ஓகேவா? இது நீங்கள் வந்து கமெண்ட் லைனில் போகணும்னா நீங்கள் அதுக்கு வந்து சிடி யூஸ் பண்ண இருக்கும். சிடி கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ள ஏதாவது ஃபைல் இருக்கான்னு செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி செக் பண்ணி காட்டணும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணக்கு எல்எஸ்ன்னு கொடுக்கும். ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஸோ ஒன்றுமே வரலன்னா உள்ள ஃபைல்ஸே இல்லைன்னு அர்த்தம். இப்போ வேணால் நான் டெமோக்கு உள்ளே போய் இந்த GUI மூலமாக உள்ளே போய் காமிக்கேன். ஸோ டெஸ்ட்டுங்கிற ஃபைலை ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஃபைல்ஸே இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிடி கமெண்ட் என்ன தெரிஞ்சிருக்கும், எல்எஸ் கமெண்ட்னாலும் என்ன தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளியர் கமெண்ட் என்ன காட்டியும். ஓகேவா? கிளியர், ஸோ CLEAR. ஸோ அந்த கிளியர் கமெண்ட்னா எதுக்குன்னா இது வந்து உங்கள் டெர்மினலில் க்ளீன் பண்ணதுக்கு. ஓகேவா? இப்போ எப்படின்னா நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கமெண்ட்ஸாக டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த டெர்மினல் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா CLEAR இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெர்மினல் வந்து ஃபுல் கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கிளியர் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ PWD கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுற பார்ப்போம். ஓகேவா? PWDனா இது ஒரு சிம்பிளான கமெண்ட் தான். இது வந்து எதுக்குன்னா
இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக எந்த டைரக்டரிக்குள்ளே இருக்குதுன்னு காட்டும். ஓகேவா? ஸோ கரண்ட் டைரக்டரினா இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டெர்மினல் டைரக்டரி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த ஃபோல்டர் இது எப்படின்னா ரூட் வந்து, ஸோ அதாவது உங்கள் சிஸ்டத்தோட ரூட் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, ரூட் ஃபோல்டர்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே தான் இந்த டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேவா? எல்லா ஃபோல்டரும் மேக்ஸிமம் எல்லா சென்சிட்டிவான ஃபோல்டரும் ரூட் டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்க ஒரு ஃபோல்டர் தான் டெஸ்க்டாப். ஓகேவா? நான் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம விண்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் யூஸ் பண்ணுறது, இந்த ஃபைல் மேனேஜர்லாம் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி லினக்ஸ்க்கு வந்து நான் இந்த ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ரூட் ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் சிடி கொடுத்து நம்ம டெஸ்க்டாப் போயிருக்கும். ஸோ அதில் உள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் போயிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் ஒரு ஃபோல்டர் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மேலே பாருங்கள் இந்த லொக்கேஷனில் ரூட் டெஸ்க்டாப் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் எந்த இதில் இருக்கீங்களோ அதை பார்த்து காமிக்கும். ஓகேவா? பார்த்து சொல்லலாம், இல்லைனா அந்த டைரக்டரியாக அந்த கரெக்டாக அந்த இடத்த காமிக்கும். ஓகேவா? அதுக்கு தான் PWT கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். அதாவது mkdirன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணுறதுக்காக அந்த கமெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் mkdirன்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ நான் ஒரு டெமோன்னு ஒரு கொடுக்கேன். டெமோன்னு கொடுத்துட்டு என்ட்ரை கொடுத்தா போதும். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே இருக்கட்டும். கொடுத்துட்டு எல்எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா, ஸோ அந்த இது வந்து அந்த ஃபோல்டர் வந்துட்டு, ஓகே நான் அதை ரீநேம் பண்ணி ஓகே இந்த டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே கிடக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தா இந்த டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே கிடக்கு. ஓகே, இந்த டெமோங்கிற ஃபோல்டர் இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி ரெடி பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா mkdirன்னு ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதை வச்சு நீங்கள் ஃபோல்டர் ரெடி பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரெடி பண்ண ஃபோல்டர் உங்களுக்கு வேண்டாம்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா rmdirன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. சாரி, rmdir அப்படி ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரை நீங்கள் டெலிட் பண்ணுவோம். இப்போ டெமோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அந்த டெமோ ஃபோல்டரை கொடுத்துட்டு என்டரை கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த டெமோங்கிற ஃபோல்டர் டெலிட் ஆகிடும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்து பார்க்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோல்டரே இல்லை. ஸோ இப்போ நான் வேணா இங்கே GUI வேணும் போய் காட்டேன். ஸோ உள்ள ஃபோல்டர் இல்லை. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இனி வந்து ஒரு ஃபைல் எப்படி ரெடி பண்ணணும் பார்ப்போம். ஓகே, ஒரு எம்டி ஃபைல். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து விண்டோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபைல் வேணுமா, இல்லைனா ரேர் ஃபைல், என்ன ஃபைல்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எம்டியாக. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து லினக்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ கமெண்ட்ஸ் மூலமாக. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். கிளியர் கமெண்ட் கொடுத்து கிளியர் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போ டெர்மினல் கிளியர் ஆகிட்டு, இப்போ நான் வந்து என்னென்னா டச்னு ஒரு கமெண்ட் உண்டு. ஓகேவா? TOUCH டச்னு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா, இந்த கமெண்ட்டை போட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷனும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா டெமோனே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். demo.txt ஒரு எம்டி டெமோ ஃபைல் ஒன்று ரெடி ஆகிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஓகே, பார்த்துருப்பீங்க ஒரு எம்டியான ஒரு ஃபைல் ரெடி ஆகிருக்கு. பார்த்துருப்பீங்க டெஸ்ட்டுன்னு அந்த ஃபைல் பேர், சாரி demo.txt இருக்குது. ஓகேவா? ஃபைலோட நேம். ஓகே, இப்போ எம்டி ஃபைல்னா TXT ஃபைல் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பைத்தான் ஃபைல், இல்லைனா ஒரு ஜிப் ஃபைல், ஒரு ரேர் ஃபைல், என்ன ஃபைல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஃபைல் ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைல் ரெடி ஆகிட்டு. ஓகேவா? ப்ளஸ் கொடுத்து காமிக்கேன். ஸோ ஒரு python.py ஒரு பைத்தான் ஃபைலும் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இப்படி எந்த ஒரு எம்டி ஃபைல்லாம் நீங்கள் இதை வச்சு தான் ரெடி பண்ணோம். ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டெர்மினல் கமெண்ட் இதுதான், டச். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபின்னு ஒரு கமெண்ட். அதாவது ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது, ஸோ பேஸ்ட் பண்ணுறது. ஸோ விண்டோஸில் பார்த்துருப்போம், இங்கேருந்து காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து போடுறது, டெஸ்க்டாப்லேருந்து காப்பி பண்ணி டவுன்லோடுக்குள்ள வந்து போடுறது. ஸோ அப்படி நிறையா இது பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் லினக்ஸில் வந்து பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சிபின்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து
கிளியர்னு ஒரு கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாத்துலாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன் டெஸ்க்டாப்புக்குள்ள. இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு போனோம்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. சிடி கொடுத்து 2 டாட் வச்சிங்கன்னா ஸோ அந்த டைரக்டரி விட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? அந்த டெஸ்ட்டுங்கிற டைரக்டரி விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ என்ன இருக்கா சிடின்னு கொடுத்து சாரி 2 டாட் வைக்கணும், இல்லைனா வந்து எரர் காமிக்கும். டாட் வச்சிங்க கரெக்டாக ரூட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? இதான் இப்படி இருந்தால் ரூட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரூட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ரூட் டைரக்டரியில் இருக்கேன். இப்போ இதில் எல்லாரும் கொடுத்தோம்னா தெரியும். ஸோ இதில் பார்த்துருப்போம்ல, இந்த டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ் அப்படி நிறையா ஃபோல்டர் இருக்குது. இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே இருக்கேன். டெஸ்க்டாப்பில் எல்எஸ் கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபைல் இருக்குது. இப்போ ஒரு ஃபைலை வந்து நான் மூவ் பண்ணி காமிக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து டெஸ்ட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைலை காப்பி பண்ணி ஓகேவா சிபி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபைலை நீங்கள் மூவ் பண்ணணும், அது ஃபோல்டராக இருக்கட்டும் இல்லை ஃபைலாக இருக்கட்டும், அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைலை நான் வந்து மூவ் பண்ணிம்னா ஸோ அந்த ஃபைலோட நேம் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பிஹெச்பி. ஓகே, டெஸ்ட் பிஹெச்பி டாட் டெஸ்ட்.txt ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைலை வந்து நான் எங்கே மூவ் பண்ணணும்னா ஸோ இதை எங்கே மூவ் பண்ண போகிறோம்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜிஓயை காட்டி ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். ஸோ டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணதுக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னா இதை பார்த்துருக்காங்க, டெஸ்க்டாப்புக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போ எப்படின்னா இப்படி கொடுத்து ரூட்னு கொடுத்து ஸோ டெஸ்க்டாப் இதில் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்மால் லெட்டர் டியை கொடுத்தீங்கன்னா வராது. நீங்கள் வந்து டெஸ்க்டாப்னா கேப்ஸ் டி ஒரு இஎஸ்டி அந்த ஃபைலில் நேம் இருக்க மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்னு கொடுத்துட்டு ஸோ டெஸ்க்டாப்பில் உள்ள ஒரு ஃபைல் என்ன ஃபைல் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல். ஓகேவா? டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர், அந்த டெஸ்ட்டுங்க ஃபோல்டர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க அந்த பாத்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பாத்லாம் எதுக்கு கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ பிடபிள்யூடி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் பாத்துலாம் வரும். ஓகேவா? இப்போ இந்த பாத்துக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்னு ஒரு ஃபைலுக்குள்ளே ஒதுக்கி போட்டிருக்கீங்க. ஓகேவா? அந்த ஃபைலை மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட்.php இங்கே உள்ளே வந்துட்டு அதை வந்து நம்ம கமாண்ட் லைன் மூலமாக உள்ளவே பார்ப்போம். ஓகேவா? இப்போ கிளியர் கொடுத்துட்டு இப்போ சிடி அந்த டெஸ்ட் ஃபோல்டரை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உள்ளே போய்ட்டோம். அதுக்குள்ளே இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து டெஸ்ட் பிஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஒரு ஃபைல் வந்து உள்ள கிரியேட் ஆகிட்டு. ஓகேவா? இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரும் மூவ் பண்ணி போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து காப்பி கமெண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ காப்பி கமெண்ட் புரிஞ்சிருக்கும். இனி வந்து மூவ்னு ஒரு கமெண்ட் உண்டு. ஓகேவா? அந்த கமெண்ட்டை நம்ம பார்ப்போம். மூவ் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபைல் மூவ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து Ctrl+Xஐ கிளிக் பண்ணி ஒரு ஃபைலை வந்து ஒரு பாத்துலேருந்து இன்னொரு பாத்துக்கு மூவ் பண்ணி போடும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து கமாண்ட் லைனில் மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இப்போ கமாண்ட் லைன் எப்படி மூவ் பண்ணணும் அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போ கமாண்ட் லைனில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எம்வின்னு இருந்த கமெண்ட் பேர் நல்லா பார்த்துக்காங்க. எம்வி இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நான் எந்த ஃபைலை மூவ் பண்ண போகிறோம்னா ஸோ இதில் ஒயிட் கலரில் காமிக்கிறதா என்னன்னு கேட்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து சும்மா சஜெக்ஷனுக்கு அதுவே காமிக்கும். நீங்கள் இது வந்து இப்போ எண்டுக்கே கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட்.phpன்னு இருக்குது. இந்த கமெண்ட் வந்து இந்த ஃபைலை நான் வந்து டெஸ்க்டாப் மூவ் பண்ணி. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு இப்படி நீங்கள் பேசிக்காக இப்படியே பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். டெஸ்க்டாப்பில் இருக்கிற ரூட்டில் டெஸ்க்டாப்புக்கு எனக்கு வந்து இதை மூவ் பண்ணோம். ஓகேவா? அப்போ இதில் வந்து அந்த இந்த கமெண்ட் வந்து எப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னு அந்த சிஸ்டத்துக்கு சொல்லிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைல் அதில் உள்ள ஒரு ஆர்குமெண்ட் தான் அந்த ஃபைலை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த இந்த 3 தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இதில் எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இது வந்து ரொம்ப ஈஸியானதான். கொடுத்துட்டு இதில் வந்து என்டர்னு கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் மூவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அங்கே ஃபைல் இப்போ அங்கே இதில் இருக்காது. இப்போ டெஸ்க்டாப்புக்கு போயிருக்கும் அந்த டெஸ்ட்.php ஃபைல் நான் வந்துட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ மூவ் கமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை புரியாட்டா லைட்டாக ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கமெண்ட் ஈஸியாக புரியும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கமெண்ட் தான் மூவ் கமெண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா கேட்னு ஒரு கமெண்ட் வரும். அந்த கமெண்ட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கேட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த demo.txt ஒரு ஃபைல் இருக்குது. இதில் வந்து ஹலோ ஓகே, இப்போ சும்மா ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சும்மா ஏதாவது ரெண்டமாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போ நான் வந்து எல்எஸ் குடுத்து பார்த்தா இந்த ஃபைல் வந்துரும். இதில வந்து demo.txt ஃபைல தான் இப்போ நான் எடிட் பண்ணேன். இதில வந்து இந்த ஃபைலுக்குள்ள இருக்க கன்டென்ட்ட வந்து நீங்க வந்து டெர்மினல் மூலமா பார்க்கணும்னா, அதுக்கு வந்து கேட்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? கேட். இந்த கேட்டுக்கு கமாண்ட்ட குடுத்துட்டு, நீங்க வந்து டெமோ அந்த ஃபைல் எந்த ஃபைலோ அந்த ஃபைல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அத வந்து நீங்க வந்து என்டர் குடுத்தீங்கன்னா, ஓகே கேட் டெமோ சாரி அந்த சீன்னு குடுத்துருக்கனால பிரச்சனை ஆகி போச்சு. இந்த ஃபைல் வந்து நீங்க இல்லாத ஃபைல குடுத்தீங்கன்னா இப்படி தான். நோ ஷோ ஃபைல் டைரக்டரின்னு காட்டும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு கிளியர் பண்ணிக்கிட்டேன். எல்எஸ் கொடுத்தோம்னா இதில் வந்து demo.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் தான் பார்க்கணும். கேட் demo.txt கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட் அப்படியே காமிக்கும். ஓகேவா? இதில் வந்து ஹலோ ஐ ஆம் ஆஸ்டின் ஸோ அப்படி என்னெல்லாம் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து அப்படி கிளியராக காமிக்கும். ஓகேவா? இது என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேட் கமெண்ட் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளான கமெண்ட் தான். நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது டெக்ஸ்ட் ஃபைல்னு இல்லை, ஒரு பைத்தான் ஃபைல் இல்லை, ஏதாவது ஒரு என்ன ஒரு ஃபைலாக இருந்தாலும் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணணும்னா நீங்கள் கேட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ ஆர்எம்னு ஒரு கமெண்ட் உண்டு. ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆர்எம்னு உள்ள கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபைல்ஸை வந்து ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்து ஓகே இப்போ நான் எல்எஸ் கொடுத்து இதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு காட்டிங்க. ஸோ இதில் வந்து டெஸ்ட் பிஹெச்பி, டெஸ்ட் டிஎக்ஸ்டி, அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இப்போ நான் டெஸ்ட் பிஹெச்பின்னு இருக்க ஃபைல் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கேன். அதுக்கு வந்து ஆர்எம்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்து டெஸ்ட் பிஹெச்பி ஓகேவா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எல்எஸ் கொடுத்து காமிக்கேன். அந்த டெஸ்ட் பிஹெச்பிங்கிற ஃபைல் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே போய் பாருங்கள் டெஸ்ட் பிஹெச்பிங்கிற ஃபைல் வந்து இப்போ இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டர் ரிமூவ் பண்ணக்கு வந்து எம்கே ஆர்எம்டிஐஆர்னு ஒரு கமெண்ட் பார்த்துருந்தோம். ஓகேவா? அது வந்து ஒரு ஃபோல்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுச்சு. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த கமெண்ட் வந்து ஆர்எம்னோட கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்எம் கமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டைரக்டரி அதாவது ஒரு ஃபோல்டர்ஸை நீங்கள் வந்து டெலிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் நான் டெலிட் பண்ணி காமிக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்எம்னு கொடுத்துட்டு -r ஓகேவா? இந்த -r இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் அதாவது டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் நேம் அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா போதும். ஸோ அந்த ஃபோல்டர் இப்போ ரிமூவ் ஆகிட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து ஆர்எம் கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரை டெலிட் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்எம்டிஐஆர் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டர் டெலிட் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டுமே சேம் கமெண்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஓகே இப்போ ஆர்எம் கமெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ மூணு ஒரு கமெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ மூணு ஒரு கமெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு மூணில் எம்வி மூவ் பண்ணக்கு யூஸ் ஆச்சு. அந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம அந்த மூவ் கமெண்ட்டை வச்சு எம்வி கமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைல்ஸை ரீநேம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கிற விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுவீங்க. இல்லைனா F2 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் பண்ணலாம். இது நீங்கள் வந்து ஒரு லினக்ஸில் அதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிற அந்த ஃபைலை நான் வந்து டெமோன்னு மாற்றினோம்னா demo.txtன்னு மாற்றினோம்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எம்வின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ டெஸ்ட்.txt இந்த கொடுத்துட்டு ஸோ என்ன நேம் மாற்றணும் இப்போ டெமோன்னு மாற்றணும். demo.txtன்னு இருக்குது. txtன்னு மாற்ற போகிறேன். ஓகே txt கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா ஸோ பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக demo.txt மாறிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைல்ஸை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸும் ரீநேம் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் நான் ரெடி பண்ணி ஓகேவா? ஓகே டெமோனே ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி ஓகே வேணாம் டெஸ்ட்டுன்னு ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோல்டரை நான் வந்து இப்போ மாற்றி காமிக்கேன். ஓகேவா? இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கனாலும் தெரியும். ஸோ டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் ரெடியாக இருக்குது. இந்த ஃபோல்டரை நான் இப்போ மாற்றி காமிக்க ரீநேம் பண்ணி காமிக்கேன். எம்வி கமெண்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் டிஎஸ்டி ஓகே டெஸ்ட்னு கொடுத்துட்டு டெமோன்னு மாற்றி என்டர் கொடுத்தா ஸோ அந்த ஃபோல்டரும் ரீநேம் ஆகுது. ஓகேவா? ஓகே இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ரீநேம் பண்ணதாக இருக்கட்டும் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் ஃபைல்ஸ் எதனாலும் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். ஃபைல்ஸுங்கும் போது நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைல்னு இல்லை நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் ஒரு பைத்தான் ஃபைலாக இருக்கட்டும் ஒரு HTML ஃபைலாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு எந்த ஒரு ஃபார்மெட்டில் இருக்க ஃபைலாக இருந்தாலும் ஒரு ஜிப் ஃபைல் ரேர் ஃபைல் எந்த ஃபைலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே
ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட்டா பார்க்க போற கமெண்ட் என்னன்னா, இப்போ எல்லா கமெண்ட்டுமே பார்த்துருப்போம். பார்த்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டா பார்க்க போற கமெண்ட்ஸ் என்னன்னா, எக்ஸிட்னு ஒரு கமெண்ட் ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிட் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் டெர்மினல் வந்து எக்ஸிட் ஆயிரும் ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஐக்கானை கொடுத்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். நீங்கள் இப்படினாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்படி நிறையா டிப்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிறையா இது ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வந்து Ctrl+C கொடுத்து நிறைய இதை ஆஃப் பண்ணது, நிறையா சர்வீஸ் ஸ்டாப் பண்ணுறது, அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் கமெண்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னொரு காரணம் பாருங்கள். பார்த்து நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா புரியும் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்கலாம். ஓகே. தேங்க்யூ.